மகாபெரியவா சரணம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல குணங்கள் தேவையாக இருக்குது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குங்க. அது நமக்கு அதிகமாக தேவைப்படுது தான். இல்லைன்னாலும் பல நேரங்களில் நாம் இந்த ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தி நம்ம ரொம்ப பலகீனமாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யார் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லி தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறார்களோ, மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிறார்களோ, நிறைய வெற்றி வாய்ப்புகளை இழக்கிறார்களோ, என்னென்னமோ விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க, அத்தனையும் விட்டு கொடுத்தாலும் தன்னை மாற்றிக்கொண்டாலும் அதனால் அவங்க பெருசாக ஏதாவது சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா கிடையாது. ஆனால் மற்றவர்கள் இவர்களை வைத்து சாதித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். பல இடங்களில் பல குடும்பங்களில் பார்த்தா கூட இதை பார்க்கக்கூடிய விஷயம்தான். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நம்ம அனுபவமும் பட்டிருக்கோம். எதனால் இது பலகீனமாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன கதை. அந்த சின்ன கதையை சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓஹோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இப்படி தானே, இவ்வளோ பெரிய தப்பை தான் நம்ம இத்தனை நாள் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஊரில் சட்டை தைக்கக்கூடிய ஒருத்தர் டைலர் இருக்கார். அவர் அழகாக தப்பாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது துணி வாங்கியிருக்காரு. அவருக்கு ரொம்ப கற்பனை, இதை போட்டுட்டு அழகாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் அளவெல்லாம் அளந்துடுறாரு. அளந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா? இவர் அந்த 4 நாள் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. 4வது நாள் ஆகுது. இவர் டைலர்கிட்ட போகிறாரு. டைலர் அந்த துணியை கொடுத்தோன்னே கையில் வாங்குறப்ப இவருக்கு 1000 கனவுங்க. போட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலர் சொன்னார். அதுவும் சரிதான், போட்டு பார்த்துட்டு இங்கே இதை சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டால் இவருக்கு பயங்கர ஷாக்குங்க. என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோன்னு கிடையாதுங்க, நிறைய குறைகள். என்னென்னு சொல்லலாமா? ஒரு கை சின்னதாக இருக்குது, ஒரு கை நீளமாக இருக்குது சட்டையில். சரியா? அடுத்தது அதே மாதிரி தோள்பட்டை ஒன்று கீழே இறங்கியிருக்கு, ஒன்று மேலே ஏறி இருக்குது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் போட்டு பார்த்தோன்னே இவருக்கும் அந்த சட்டைக்கு சேரவே இல்லைங்க. அப்போ டைலர் சொல்கிறாரு, சட்டையை நான் சரியாக தாங்க தைச்சிருக்கேன், நீங்கள் சட்டைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கலாமே அப்படிங்கிறாரு. இவருக்கு புரியல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த கை குட்டையாக இருக்குது, அந்த கை நீளமாக இருக்குது. அப்போ அந்த நீளமாக இருக்கிற கையை கொஞ்சம் நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த குட்டையாக இருக்க கைக்கு தகுந்த மாதிரி அந்த கையை மாற்ற முடியாமா அப்படின்னா, எப்படிங்க அப்படின்னா, சும்மா கொஞ்சம் கையை அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க, ஒரு கை மேலே ஏற்றி ஒரு கை கீழே இறக்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. இவர் ஏற்றின உடனே கை ரெண்டும் சரியாக போயிடுச்சு. சரியாக போனோன்னே அங்கே தோள்பட்டையில் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அவ்வளோதானுங்க, ஒரு பக்கம் தோலை மேலே ஏற்றிக்கோங்க, ஒரு பக்கம் தோலை கீழே இறக்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சட்டை பார்த்தீங்களா? போகிறவங்க கண்டிப்பாக அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி சட்டை தைச்சி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் கண்ணாடியில் பார்க்கலங்க எப்படி இருக்கார் அப்படின்னு. ஆனால் நடக்கிறப்ப இவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. எப்போவும் நடக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ காலும் கையும் இழுத்து வச்சு நடக்கிற மாதிரி அவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்போ போகிறப்ப எதிர்த்தாப்புல ஒருத்தர் வர்றாரு. எங்கே உங்களுக்கு இந்த சட்டை தைச்சி கொடுத்தவர் அந்த டைலர் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணே? இல்லைங்க, இப்படி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளோ அழகாக சட்டை தைக்கிறவர் அவர் ஒருத்தராக தாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சு? அவருக்காக இவர் அட்ஜஸ்ட் பண்ண போய் கடைசியில் இவர் குறைபாடு உள்ளவராக மாறிவிட்டார்னு ஒரு பேர் வாங்கிட்டார். இந்த பலகீனங்கள் தான் நம்மை இன்னும் நம்முடைய பலத்தை இழக்க செய்கின்றன. எதற்கெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் நம்ம பண்ணுவோம். சதா சர்வகாலமும் பொழுதுக்கும் சரி நான் விட்டு கொடுக்குறேன், நான் இதை வேண்டிக்கிறேன், அதை மாற்றிக்கிறேன், இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது நம்ம இன்னும் பலகீனமாக மாற்றும். ஒரு லட்சியத்தை எடுத்து விட்டால் அதில் நாம் வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, எல்லோருடைய பார்வையும் ஒரு போல இருப்பது கிடையாது, எல்லோருடைய எண்ணங்களும் ஒரு போல இருப்பது கிடையாது. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா முடியுமாங்க? கடவுளே நினச்சாலும் முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்குங்க. அந்த கதையை கேட்டோம் அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்பாரான். எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு சாமி. என்ன வரம் அப்படின்னா, எல்லார் மனசுலையும் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த வரம் மட்டும் கொடுன்னு இவர் டெய்லி இதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பார். பொழுதுக்கு இது மட்டும்தான் அவர் சாமிக்கிட்ட கும்பிட்றதேவும். அவரும் பார்த்தார் கடவுளும், சரி இவருக்கு கொடுத்து இதில் பட்டு திருந்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு, சரி இந்த கொடுத்துட்டேன் நீ வச்சுக்கோ, உன்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாளே அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாரு. சாமி இந்த வரத்தை வாங்கிக்கோங்க சாமி அப்படின்னு. என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறப்ப,
இல்லை சாமி, இந்த வரத்தை கொடுத்தாலும் கொடுத்தீங்க, நான் போகிறப்பயே ஒருத்தன் என்னைய பார்த்து இவன் எந்நேரம் போய் சொல்கிறவன், இவனை போய் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் முன்னாடி மட்டும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஆஹா நீங்கள் பெரிய தர்மவானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னொருத்தர் என்னை பார்க்குறாரு, அவர் பார்த்துட்டு மனசுக்குள்ளே இப்போ பொறாமல் பிடிச்சவன் இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா அண்ணே நல்லா இருக்கீங்களா, இப்போ தான் உங்களை நினச்சி நீங்கள் வந்துட்டீங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் என்னை பற்றி தப்பு தப்பாக தான் சாமி நினைக்கிறாங்க, ஆனால் முன்னாடி மட்டும் எனக்கு நல்லா பேசுகிறாங்க சாமி, எனக்கு இந்த வரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இன்னும் இவருக்கு புரிய வைக்க முடியலையே, நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் அவர் என்ன அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஏன் அப்படின்னா, மனிதர்களுக்கு அவர்களுடைய குறைகளை புரிய வைத்து அவர்கள் அதில் திருந்தணும் அப்படிங்கிறதுன்னு ஒரு விஷயம். கடவுள் அதை தானே எதிர்பார்க்குறாரு. அதனால் என்ன பண்ணாரு, யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, சரி ஒரு 10 நிமிஷம் இந்த மரத்தடியில் நீ அப்படி கண்ணை மூடி படுத்துரு, வேற ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடம் எப்படின்னா மக்கள் போகிற இடம். இப்போ இவர் படுத்திருக்கக்கூடிய இடத்த கடந்து நிறைய பேர் போய்த்தான் ஆகணும். வர்றப்ப என்ன பண்ணுறாரு, அங்கே படுத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு குடிகாரன் வர்றாரு. பாரு குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பக்கம் ஒரு திருடன் வர்றான், நல்லா திருடிட்டு இங்கே படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஒரு சாது வர்றாரு, ஆஹா எவ்வளோ பெரிய சாது, இந்த இடத்துல நிம்மதியாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ சாமி சொன்னாராம், இப்போ கண்ணு முடிச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சாமி என்னை படுக்க சொன்னீங்க அப்படின்னு. இப்போ இத்தனை பேர் போனாங்க இல்லையா, போகிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களோட பார்வைக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை சொன்னாங்க. அதனால் மனிதர்களுடைய பார்வை பலவிதம். நீ உன்னுடைய பாதையை மட்டும் தேர்ந்தெடு, அந்த பாதையில் சரியாக சென்றுவிட நேர் வழியில் போக வேண்டும், அவ்வளோதானே ஒழிய மற்றவர்களுக்காக நாம் இப்படி போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்களுக்காக நம்ம அதை கொஞ்சம் மாற்றிக்கலாமா அப்படி இப்படின்னு நினைக்கவே நினைக்காத. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்குது, அந்த எண்ணங்களை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நீ சரியான எண்ணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் நீ பயணம் பண்ணு அப்படின்னு சொன்னாரன். இப்போ அதே தாங்க நமக்கும், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் போதும். மற்றவர்கள் நமக்காக என்ன சொன்னாலும், ஏன் இதை மாற்றிக்கக்கூடாது, அதை செஞ்சுக்கக்கூடாது, இதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வேண்டியது கிடையாது. நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம செஞ்சாதான் தப்பாயிடும். இப்போ நம்ம விட்டு கொடுத்தோ, அந்த இடத்துல நமக்காக மாற்றிக்கிட்டோ, ஏதோ ஒரு குறைகள் இருக்க போய் நம்ம அது சரின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் தவறு செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவர்களை நாம் அந்த தவறுகளை செய்வதற்கு இன்னும் ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் அந்த என்கரேஜ் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம எப்படி சரியான வழியில் சரியாக நடக்கிறோம், ஏன்னா நம்ம யாரையுமே கேட்கலையே, கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குறீங்களா, யாரையும் கேட்கல, அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நேராக செலுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதே போல் மற்றவர்களும் அவர்கள் மனதில் இந்த எண்ணத்தை வர வைக்க வேண்டும். அப்போ நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்மால் ஒரு விஷயம் நடக்கிறது, நம்மை சுற்றி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அப்படின்னா அதை அப்படியே இந்த காதில் வாங்கிட்டு அப்படியே அந்த காதில் விட்டுடலாங்க. ஏன் அப்படின்னா மனசில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி உள்ளே போடுறோம் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். எவ்வளவு வயதானாலும் ஆரோக்கியமாக மனது இருந்தால்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ மனது ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை, நம்மை பற்றி சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை பற்றி கவலையே படாமல் நாம் நேர்வழியில் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் நம்முடைய பயணத்தை தொடங்கலாம், வெற்றிகரமாக செய்யலாம், வெற்றியை அடையலாம், சாதனைகளை புரியலாம். மகாபிரியவா சரணம்.